தமிழர் அடையாளங்களை வளர்ப்போம், தமிழராக வாழ்வோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, அடுத்த தலைமுறையை நோயில்லாமல் வாழ வைக்க விரும்பும் சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழண்டா இயக்கம், கலைக்குழு, கே சின்னத்துரை அன்கோம், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி, சத்யா குழுமம், ஷைன் யோகா பவர், பிளாக் ஃபாரஸ்ட் லீடு கேட்டரிங் கல்லூரி, காமராஜ் கல்லூரி, உடற்கல்வி துறை, காமராஜ் மகளிர் கல்லூரி, கேம்ஸ் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, யோவா அகாடமி, டூட்டிப்பை, ஸ்பிக்நகர் ரோட்டரி கிளப், வாசன் கண் மருத்துவமனை, அரவிந்த் கண் மருத்துவமனை, அனைத்து நாட்டுப்புற கலை சங்கங்கள், அனைத்து நாட்டுப்புற தற்காப்பு கலை சங்கங்கள் இணைந்து கொண்டாடும் 3வது மாபெரும் தமிழண்டா சங்கமம் நாள் ஜனவரி 9, 10, 11 வெள்ளி, சனி, ஞாயிறு காலை 8 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை. இடம் காமராஜ் கல்லூரி வளாகம், திருச்செந்தூர் ரோடு, தூத்துக்குடி. பாரம்பரிய பொருட்கள் கண்காட்சி, 500 நபர்கள் பங்கேற்கும் உலக சாதனை கோலமிடுதல், நாய்கள் கண்காட்சி, மாரத்தான் போட்டி, பனைமரம் ஏறும் போட்டி, கபாடி போட்டி, சமையல் போட்டி, பாரம்பரிய விளையாட்டுகள் போட்டி, தமிழில் உச்சரிப்புடன் பேசும் போட்டி, நொண்டி விளையாடும் போட்டி, ஆட்டு உரலில் மாவு அரைத்தல் போட்டி, அம்மியில் தேங்காய் அரைத்தல் போட்டி, மாநில அளவில் யோகா சிலம்பம் போட்டி உட்பட பல போட்டிகள். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. நண்பர்களே, 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு மாரத்தான் போட்டி 5 பிரிவுகளில் நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு இலவச பாரம்பரிய மருத்துவம், இயற்கை மருத்துவம், சித்தாம், ஓமியோபதி, அக்குபஞ்சர், வர்மா போன்ற மருத்துவங்கள் 3 நாட்கள் இலவசமாக நடைபெறுகின்றது. காலை 8:15க்கு கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது. இந்த கண் சிகிச்சை முகாம் 3 நாட்கள் நடைபெறுகின்றது. காலை 8:30 மணிக்கு பாரம்பரிய பொருட்கள், பனை பொருட்கள், உணவு பொருட்கள் கண்காட்சியும் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு பொங்கல் விழா நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. 10/1/2026 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு பனைமரம் ஏறும் போட்டி அந்தோனியார்புரம் பகுதியில் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு காமராஜ் கல்லூரி வளாகத்தில் நாட்டு நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு பனை விதைகள் நடுதல், சிலம்பம், யோகா போட்டிகள் மாநில அளவில் நடைபெறுகின்றது. பட்டிமன்றமும் கவியரங்கமும் நடைபெறுகிறது. 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. இந்த நிகழ்வில் 100 பேர் வெற்றிலை பாக்கு போடும் நிகழ்வு நடைபெறுகின்றது. 100 பேர் பழைய கஞ்சி, பச்சை மிளகாய், ஊறுகாவுடன் சாப்பிடும் நிகழ்வும் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு 45 நிமிடங்களில் 500 நபர்கள் பங்கேற்கும் கோலமிடுதல் உலக சாதனை நிகழ்வு நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது. மதியம் 12 மணிக்கு 100 நபர்கள் பங்கேற்கும் வெற்றிலை பாக்கு போடும் நிகழ்வு நடைபெறுகிறது. மதியம் 3 மணிக்கு நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு நிறைவு விழா, தமிழண்டா விருது வழங்கி கௌரவிக்கக்கூடிய நிறைவு விழா நடைபெறுகிறது. வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.